விழுப்புரம் மாவட்டத்தில் 24 இடங்களில் ஆற்றுத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த ஆற்றுத் திருவிழாவுடைய சிறப்புகள் குறித்து பதிவு பண்ணலாம். கோபிநாத், தமிழர்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று, அதே போல பாரம்பரிய பண்டிகையாகவும் கருதப்படுவது இந்த பொங்கல் பண்டிகை. ஒரு வார காலம் வெகு விமர்சையாக தமிழ்நாட்டில் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை, 2வது நாள் பொங்கல் விழா, 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல். இன்று ஆற்று திருவிழா வெகு விமர்சையாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 24 இடங்கள்ல இந்த ஆற்று திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்களை தற்போது தென்மண்ணை ஆற்றுல கூடியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள். இந்த பண்டிகை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கடந்த வடகிழக்கு பருவமழை, அதே போல தற்போது பெய்த கனமழை பாத்தீங்கன்னா தென்மண்ணை ஆறு மட்டும் இல்லாமல் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தின பயம் இனி வேண்டாம். இருக்கவே இருக்கு NPS வாத்சாலியா. அது என்ன திட்டம்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆறு, சங்கராபரணி ஆறு, மலட்டாறு, நரியாறு உள்ளிட்ட ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தென்மண்ணை ஆற்றுல ஒரு மாதம் தாண்டியும் தற்பொழுதும் தென்மண்ணை ஆற்றுல தண்ணீர் கரை புரண்டு ஓடிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விபத்து ஏற்படாமல் தடுக்க தென்மண்ணை ஆற்றுல யாரும் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்ல, மீன் பிடிக்க அனுமதி இல்ல. இந்த நிலையில தான் ஆற்று திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி நிகழ்ச்சி. இந்த தென்மண்ணை ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் உற்சவர்கள் இந்த தென்மண்ணை ஆற்றை கொண்டு வருவாங்க. இங்க தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும். இது முடிந்த உடனே சாமி தரிசனம் செஞ்சுட்டு மக்கள், இங்க கூடியிருக்க மக்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களை இந்த இடத்துல குழந்தைகளை விளையாடிட்டு இருக்காங்க, சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 24 இடங்களிலும் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியா இந்த ஆற்று திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில மொத்தம் 1660 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.